இதுக்கு மேல இந்த மிருகத்து கூட வாழக்கூடாதுன்னு புகுந்த வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு ஓடலாமேன்னு போறப்ப கரெக்டா இவளோட புருஷன் கண்ணிலேயே மாட்டிடுறா. அவனு குச்சியை வச்சு நல்லா அடிச்சு இவளை தரன்னு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். இவ அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நரக வாழ்க்கை மாதிரி இருக்கு. இவளால அங்க இருக்கவே முடியல. கத்திய வச்சு புருஷனை குத்தி கொன்னரலாமேன்னு யோசிக்கிறான். ஆனா இவளுக்கு பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மனசும் வரல. வெளியில நிறைய தேல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஒரு தேலை புடிச்சு அவன் மேல விட்டா அந்த தேலு இவனை கிடைக்கும்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த தேலையே போட்டு தள்ளிடுறான். வீட்டுக்கு மேல 24 மணி நேரமும் எரியிற லைட்டை எப்படியாவது ஆஃப் பண்ணிடலான்னு ஸ்விட்சனா தேடிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே வீட்டுல தனியா இருக்கிறப்ப இவ சாப்பாடு வச்சிருப்பா. அது பொங்கி ஊத்துனதுல கீழே கேஸ்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருது. இதை சாதகமா பயன்படுத்தி வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்திட்டு வெளியில உட்கார்ந்துருக்கா. கேஸ்னா ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் பத்த வச்சிடலாமேன்னு போறப்ப அவன் அதுக்குள்ளேயும் கதவை திறந்து தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்கேயும் போய் நல்லா குடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு இந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். 2 பேருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப அவரால சரியா நடக்க முடியாம தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. ஸ்டார்டிங்ல அவன் கீழே விழுந்ததுமே இவ காப்பாத்தலான்னு தான் நினைப்பா. ஆனா அவன் பண்ண கொடுமையை நினைச்சு பார்த்துட்டு சாகட்டோன்னு விட்டுடுறா.